இந்த ஆண்டு மே மாதத்தில் தென்காசி மாவட்டம் இயல்பை விட அதிக மழையை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென்காசி லைஃப் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தென்காசி வெதர்மன் ராஜா. இன்று மார்ச் 23. கடந்த சில நாட்களாக தென்காசி மாவட்டத்தில் பதிவாகி வந்த வானிலையும் அடுத்த சில நாட்களுக்கான தென்காசி மாவட்ட வானிலை நிலவரம் குறித்து இந்த பதிவில் காணலாம். மார்ச் 1 முதல் மே 31 வரையிலான காலகட்டம் தமிழ்நாட்டிற்கு கோடைகாலமாகவும், இந்த காலகட்டத்தில் குறிப்பாக கடந்த 2-3 வாரங்களாக நமக்கு கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் விட்டு மழை பதிவாகி வருகிறத பார்க்குறோம். அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களிலும் கடந்த சில நாட்களாக மழை பதிவாகி வருகிறது. குறிப்பாக நமது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மார்ச் 1 முதல் இன்று மார்ச் 23ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில் பதிவாக வேண்டிய மழையளவு 44 மில்லிமீட்டர். ஆனால் நமக்கு தற்போது 113 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகியுள்ளது. இது இயல்பை விட 158 மில்லிமீட்டர் அதிக மழை பொழிவாகும். கடந்த சில நாட்களை கணக்கிடும் போது தென்காசி மாவட்டத்தில் பரவலாக மழை பதிவாகியுள்ளது. தென்காசி மாவட்டத்தின் தெற்கே ஆம்பூர் முதல் வடக்கே சிவகிரி வரையிலான பகுதிகளும், அதே போல மாவட்டத்தின் மேற்கு பகுதியான புளியரை முதல் கிழக்கே மாராந்தே வரையிலான பகுதிகளும் நல்ல மழை பதிவாகியுள்ளது. தற்போது இன்றைய வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை வலுகுறைந்த ஈரப்பதமான கிழக்கு திசை காட்சி காரணமாக தென்காசி மாவட்டத்தில் பகல் நேரத்தில் ஒரு வெப்பமான சூழலும், மாலை இரவு நேரங்களில் மாவட்டத்தின் ஆங்காங்கே ஒரு நல்ல மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மழையின் போது தரைக்காட்சி பலமாக வீசும், இடி மின்னலும் வலுவாக இருக்கும். அதாவது வெப்பச்சலன மழையை பொறுத்தவரை பகலில் வெயில் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மாலை நேரங்களில் மழை எதிர்பார்க்கலாம். கடந்த 2 நாட்களாக நம்ம கணக்கிடும் போது கடையநல்லூர் சிவகிரி பகுதிகளில் நல்ல மழை பதிவானதை பார்த்தோம். ஆனால் நமக்கு தென்காசி செங்கோட்டை பகுதிகளில் தொடர்ந்து ஒரு குளுமையான சூழல் தான் நிலவி வந்தது. மாலை இரவு நேரங்களில் பெரிய அளவில் கனமழை பதிவாகவில்லை. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பகலில் வெயில் இல்லை. பகலில் வெப்பநிலை அதிகரித்தால் மட்டும்தான் நமக்கு மாலை இரவு நேரங்களில் நம்ம நல்ல மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். அடுத்த சில நாட்களை நம்ம கணக்கிடும் போது மாவட்டத்தில் தினசரி மழை பதிவாகவில்லை என்றாலும், ஆனால் ஒரு சில நாட்கள் நமக்கு நல்ல மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஒரு ஊரில் தினசரி மழை பெய்யாது. இன்னைக்கு நமக்கு கடையநல்லூரில் மழை பதிவாகுச்சுன்னா நாளைக்கு நமக்கு புளியங்குடியில் மழை இருக்கும். புளியங்குடியில் நமக்கு நாளைக்கு மழை இருந்துச்சுன்னா நாளை மறுநாள் சிவகிரியில் மழை இருக்கும். இந்த மாதிரி தான் மழை இருக்கும். ஏன்னா இன்று நம்ம ஒரு பகுதியில் நல்ல மழை பதிவாகும் பட்சத்தில் அந்த பகுதியில் நாளை வெப்பநிலை குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதனால் அந்த பகுதியில் மழை இருக்காது. நாளைக்கு எங்கே வெப்பநிலை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல மழை இருக்கும். இதுதான் கோடைக்கால மழை. மாவட்டம் முழுவதும் பரவலாக மழைக்கு வாய்ப்பு ஏற்படும் பட்சத்தில் மீண்டும் விரிவாக பதிவிடுகிறோம். நமக்கு வரக்கூடிய ஏப்ரல் மே மாதத்திலும் நாம் ஏற்கனவே தெரிவித்தபடி இந்த ஆண்டு இயல்பை விட ஒரு அதிக மழையை நாம் பெற உள்ளோம். அதே போல் மே மாதத்திலும் நமக்கு கோடை காலமே இல்லாத தென்காசி என்ற நிலை இருக்கும். அதுக்குன்னு வெயிலே இருக்காதான்னு கேட்காதீங்க. வெயில் இருக்கும். ஒரு சில நாட்கள் தான் வெயில் இருக்கும். மற்றபடி நமக்கு பகலில் வெயில் இருந்தாலும் மாலை இரவு நேரங்களில் நம்ம அதிக மழையை சந்திப்போம் இந்த ஆண்டு. இது போன்ற குற்றால நிலவரம் மற்றும் வானிலை முன்னறிவிப்புகளை தெரிந்து கொள்ள தென்காசி லைஃபுடன் எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி.